ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், ஷேக் எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கிற அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். ஜூம் தேவைப்பட்டாலும் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபோட்டோ ஓரமாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மூவ் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் மெத்தட் தான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆடியோ எதுவுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அதில் சொல்லி டைவர்ஸ் பண்ண விரும்பலை. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆடியோங்கிற ஆப்ஷன் போய்ட்டு கூட நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களோட இல்லை ஆடியோ இல்லாட்டி நீங்கள் வீடியோ கூட நீங்கள் ஆடியோவே மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். இப்படி கூட நீங்கள் வீடியோவை ஆடியோவே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை டெலீட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்தால் கூட நீங்கள் ஆடியோவை கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 28 செகண்ட் மட்டும் ஆடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆடியோவை ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கான் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு வந்து பேரும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து
நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய சேக் எஃபெக்ட்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேக்ரவுண்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டு இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே குரூப் 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் கீழே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரூப் 1 இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, அதை கீழே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு 14 இமேஜ் இருக்கும். இதில் 13 இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. மேலே ஒரு பிளாங்க் ஒரு இமேஜ் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த 13 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த 13 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இதுக்கும் ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேக் எஃபெக்ட் இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, அந்த குரூப் 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கலர் ஐக்கான், பேட்டர்ன் ஷேடோ, பிளெண்டிங் வந்து ஒப்பாசிட்டி, இந்த கலர் ஐக்கான் ஸ்பீட் ஐக்கான் ஆன் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 1 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் இந்த குரூப்புக்கு இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு தேவையான எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதாவது இதில் நம்ம வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோவோட நேமை கூகுளில் டைப் பண்ணி பக்கத்தில் நீங்கள் எந்த சாங்குக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் உள்ள ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த சாங் நேமை கூகுளில் டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த சாங்குக்கான லிரிக்ஸ் பேராப் வந்து கூகுளே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் போய் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கான லிரிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 லிரிக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே கூகுளில் போய் நீங்கள் லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிரிக்ஸ் பேராப்பில் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி லிரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வேர்டு இல்லாட்டி 3 வேர்டு
அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 வேர்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 வேர்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லாட்டி 3 வேர்டை காப்பி பண்ணலாம், இல்லாட்டி 4 வேர்டை கூட காப்பி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் ஒரு 3 வேர்டை மட்டும் காப்பி பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலைட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லிரிக்ஸ் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேனா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லிரிக்ஸ் ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்டிஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் நான் ஒரு 2 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அதை வந்து அழிச்சு விட்ருங்க. அழிச்சுட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் லிரிக்ஸை 2 வேர்டு கொடுத்தாலும் ஓகே, 1 வேர்டு கொடுத்தாலும் ஓகே, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஃபஸ்ட் லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 1 வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களோட லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேப் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் 1ல் லிரிக்ஸும் நீங்கள் வந்து ஃபாண்டு சேஞ்ச் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள லிரிக்ஸ் 2 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்டிஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் ஒரு லிரிக்ஸ் இருக்கும், இதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ கட் பண்ணி வச்ச அந்த லிரிக்ஸை பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் இதுக்கு தேவையான அந்த ஃபாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ 2 லிரிக்ஸுக்கு நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நீங்கள் 2 குரூப், அதாவது லிரிக்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த 2 லிரிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் செகண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த குரூப் வந்து காப்பி பண்ணிட்டோம், ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 2 லிரிக்ஸோ இல்லாட்டி 3 லிரிக்ஸ், அதாவது 2 வார்த்தையோ இல்லாட்டி 3 வார்த்தையோ உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். அந்த 2 வார்த்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஃபீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ரைட் சைடு உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வார்த்தை, அதாவது 3 லிரிக்ஸ் வார்த்தை வந்து நான் வந்து காப்பி பண்ணேன். காப்பி பண்ணி என்னோட லிரிக்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வார்த்தையை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்தேன். அந்த 3 வார்த்தையும் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நான் அந்த லிரிக்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் இதே மாதிரி வந்து ட்ரிம் பண்ணேன். ஓகே, ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 வார்த்தை, அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிரிக்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்தோட லிரிக்ஸ் வந்து முடியுது, அந்த 3 வார்த்தை அந்த இடத்துல நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நான் உங்களோட லிரிக்ஸை வந்து காப்பி பண்ண சொன்னேன். அந்த காப்பி பண்ண அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த லிரிக்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதே மாதிரி உள்ளே வந்து ஆடாயிரும், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அகைன் பேக் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வார்த்தையை வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ஆடியோவோட அடுத்து ஒரு 3 வார்த்தை 2 வார்த்தை அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்து நான் ஒரு 3 வார்த்தையை நான் காப்பி பண்ணியிருக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அப்படியே பேக் வந்துக்கிறேன். என்னுடைய அந்த சாங் அலைட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காப்பி பண்ண அந்த குரூப்பை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேனா, அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கிறேன். எப்போதும் போல தான் அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு அதில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த 2 வார்த்தையை நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் நியூவாக காப்பி பண்ண புதுசாக காப்பி பண்ண அந்த 3 வார்த்தையை இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் விட்டுக்கிட்டு 3வது இந்த வார்த்தையை நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அது நான் வந்து கீழே வந்து ஆட் பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க, கொடுத்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள அந்த செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்த லிரிக்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த நான் 3 வார்த்தையை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பேக் போய்க்கிறேன். இப்போது நீங்கள் புதுசாக காப்பி பண்ணிட்டு வந்து அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். அந்த 3 வார்த்தையும் உங்களுக்கு எந்த இடத்துல 3 வார்த்தையோ அது 2 வார்த்தையோ நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை வந்து இதே மாதிரி வந்து ரைஸ் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த லிரிக்ஸுக்கும். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் போயிட்டு உங்களுடைய அடுத்த 3 வார்த்தையோ 2 வார்த்தையோ காப்பி பண்ணுங்கள். அது இந்த குறிப்புக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன் அந்த
2 லிரிக்ஸில் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஐக்கானை பயன்படுத்தி இந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஆடியோட எண்டு வரையா நான் கொடுத்துருக்குற, அதாவது ஆடியோட எண்டு வரையா உங்களோட ஆடியோக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் ஆடியோட எண்டு வரையா நான் எடிட் பண்ண போகிற அந்த ஆடியோ தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோ ட்ரிம் பண்ணி நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துருங்க. எல்லாமே செலக்ட் ஆயிரும். இதில் லெஃப்ட் சைடில் கண்ணாக்க டிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் டிக்காக இருக்கும். அதில் ஆடியோ மேலே ஒரு ஐக்கான் இருக்கா, இந்த லெஃப்ட் சைடில் டிக்காக இருக்கும், அந்த ஆடியோ மேலே ஒரு ஐக்கான் இருக்கா, இந்த டிக் ஆகிருக்க அந்த ஐக்கான் லைட் டச் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். பேக்ரவுண்ட் இமேஜும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மற்ற நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா குரூப் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து குரூப் 1 இருக்கா, அதுவும் செலக்ட் ஆகிருக்கணும். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகிருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு புள்ள இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குரூப்பை உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த குரூப்புக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் இமேஜையும் ஆடியோவையும் விட்டுட்டு மீது உள்ள எல்லாத்தையும் நான் ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குரூப்புக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கும். அந்த எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு சிசி எஃபெக்ட் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். கீழே உள்ள 2ஐயும் இதே மாதிரி டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. இந்த 3ஐயும் மறுபடியும் லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு போய்க்கோங்க. கீழே 2 ஆர மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இதில் வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.